Simple harmonic motion concepts of physics textbook la problems பண்ணலாம் பாருங்க. All the surfaces shown in figure are frictionless. The mass of the car is m, that of the block is small m, and the spring as spring constant k. Initially the car and the block are at rest and the spring is stretched through a length x naught. When the system is released, first one, find the amplitude of the simple harmonic motion of the block and of the car as shown in the figure, as seen from the road. Second one, find the time period of the two simple harmonic motions. இப்போ இந்த சம் நம்ம சால்வ் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஆக்சுவலா வந்து இந்த கார் மேல தான் இந்த பிளாக் ஸ்மால் எம் இருக்கு, இந்த கார் மாஸ் கேபிட்டல் எம் இருக்கு. எல்லா சர்ஃபேஸும் ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கார் வந்து என்ன பண்ணலாம், இந்த காருக்கு தான் இந்த காருடைய ஒரு எண்டில் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு எண்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங்கை வந்து கார்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு எண்டை வந்து ஸ்மால் எம்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த டயக்ராம் நம்ம ரீப்ளேஸ் பை இப்படி எழுதிக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். காருடைய மாஸ் கேபிட்டல் எம் இப்படி இருக்கு, இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து மாஸ் இங்க ஸ்ப்ரிங்குக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே இருக்கு, இந்த மாஸ் எம் வந்து ஸ்மால் எம் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நேச்சுரல் லெங்க்த்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம், இந்த லெங்த் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச் பண்றோம், அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கார் மாஸ் எம் இங்க இருக்கு, இந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். எவ்வளவு லெங்த் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ் நாட் லெங்த் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஃபைனல் லெங்த் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் நாட் லெங்த் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னா வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு ரிலீஸ் பண்ணும்போது இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்களா? இந்த ஃபோர்ஸ் பாருங்க, ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் வந்து ஜீரோவா இருக்கும். அப்போ பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் மாறாது. அப்போ இந்த ரெண்டு பிளாக், இந்த காரும் இந்த பிளாக்கும் ரெண்டுமே மூவ் ஆகிற ஆம்பிளிடியூட் டுகெதரா எக்ஸ் நாட் இருக்கணும். அப்போ இதை ரீப்ளேஸ் பை, இந்த டயக்ராம் ரீப்ளேஸ் பை என்ன பண்ணலாம்னா, இந்த காரு அண்ட் இந்த பிளாக் இது ரெண்டுமே ஆம்பிளிடியூடுக்கு நம்ம டயக்ராம் வரையலாம். எம் நாட்னு இது ஸ்மால் எம் மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இது வைப்ரேட் ஆகுதுன்னு எடுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காருக்கு வந்து மாஸ் வந்து நம்ம காருடைய ஆம்பிளிடியூட் வந்து x2ன்னு எடுத்துக்கலாம். இந்த பிளாக் வந்து நம்ம வந்து ஆம்பிளிடியூட் x1 எடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்ல இருக்கும். அப்போ x1 பிளஸ் x2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். இது ரெண்டுமே டுகெதரா சேர்ந்து ஆம்பிளிடியூட் வந்து ஆசிலேட் ஆகுறது எக்ஸ் நாட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, x1 பிளஸ் x2 இஸ் ஈக்குவல் எஸ் நாட் வந்துருச்சு. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ரெஸ்ட்ல தானே இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், m1, அதாவது மாஸும் டிஸ்டன்ஸும் வந்து மல்டிப்ளை பண்ணா கான்ஸ்டன்டா வரும். அப்போ வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் ஸ்மால் எம் இன்ட்டு x1 இஸ் ஈக்குவல், அதாவது மாஸ் ஆஃப் தி பிளாக் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாக் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி கார் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் மாஸ் x2 இப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நமக்கு x1 வேணும்னா x2 இதுல கண்டுபிடிப்போம். ஈக்குவேஷன் 2ல இருந்து x2 கண்டுபிடிங்க. x2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, m இன்ட்டு x1 டிவைடட் பை கேபிட்டல் M அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா? இப்போ x2 வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வருது பாருங்க, அப்போ x1 பிளஸ் இந்த x2 பிளேஸ்ல m இன்ட்டு x1 டிவைட் பை கேபிட்டல் M போட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்னு எழுதிக்கிங்க. இப்போ இதுல x1 காமனா எடுத்துருங்க. அப்போ 1 பிளஸ் ஸ்மால் m டிவைட் பை கேபிட்டல் Mனு வருதுங்களா, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். இப்போ x1 இஸ் ஈக்குவல், இது எல்சிஎம் எடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போங்க. இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆயிரும், இந்த கேபிட்டல் M இங்க எல்சிஎம் வந்துட்டு ஹோல் டிவைட் பை கேபிட்டல் M வருமா, தட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M இன்டு எக்ஸ் நாட் டிவைட் பை ஸ்மால் m பிளஸ் கேபிட்டல் M அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஆம்பிளிடியூட் ஆஃப் பிளாக் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி கார் இன்டு எக்ஸ் நாட் டிவைட் பை மாஸ் ஆஃப் தி பிளாக் பிளஸ் மாஸ் ஆஃப் தி கார் வருது. இதே மாதிரி சிமிலர்லி ஆம்பிளிடியூட் ஆஃப் தி கார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா, மாஸ் ஆஃப் தி பிளாக் இன்ட்டு எக்ஸ் நாட் டிவைட் பை மாஸ் ஆஃப் தி பிளாக் பிளஸ் மாஸ் ஆஃப் தி கார் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். டைம் பீரியட் இது ஆசிலேட் ஆகுதுல, டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த காருக்கு தானே ஒரு எண்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங் கார்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு எண்ட் வந்து இந்த பிளாக்ல கனெக்ட் பண்ணதுனால என்ன பண்ணலாம்னா, இது ஸ்ப்ரிங் வந்து இப்படி ரெண்டு மாசஸ் இப்படி கனெக்ட் பண்ண மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. இது ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம். சரிங்களா? மொத்தமா சேர்ந்து நமக்கு வந்து இது ஆம்பிளிடியூட் எவ்வளவு இருக்குதுன்னா எக்ஸ் நாட் இருக்கு. இல்லைன்னா சும்மா டிஸ்பிளேஸ்மெண்ட், மொத்தமா டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்க, எக்ஸ்னே வச்சுக்கிங்க. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் டிஸ்பிளேஸ் ஆகிறது x1ன்னு எடுத்துங்க, செகண்ட் பிளாக் டிஸ்பிளேஸ் ஆகிறது x2. அப்போ மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு x1 பிளஸ் x2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சிஸ்டம் ரீப்ளேஸ்டு பை ஈக்குவலன்ட் ஒரு எஃபெக்டிவ் மாஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எஃபெக்டிவ் மாஸ் m எஃபெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் kன்னு எடுத்துக்கிறேன்ப்பா.
சரிங்களா? இந்த 2 மாஸ் இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இந்த இங்க ஸ்ப்ரிங்கும் கேன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 மாஸுக்கு எஃபெக்டிவ் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன் இந்த எஃபெக்டிவ் மாஸ் பிளேஸ்ல. இப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு டைம் பீரியட் தெரியல. ஒரு மாஸ் ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணா t = 2π√(m/k) வரும் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபார்முலால நம்ம எஃபெக்டிவ் மாஸை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் ஒன்று டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் = a1 + a2ன்னு கிடைக்குது. இங்க ஃபர்ஸ்ட் பிளாக் மேலேயும் செகண்ட் பிளாக் மேலேயும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் பை எஃபெக்டிவ் மாஸ் அப்படின்னு போட்டுக்குங்க. இஸ் ஈக்குவல் a1க்கு ஃபோர்ஸ் பை ஃபர்ஸ்ட் மாஸ் ஸ்மால் எம்னு போட்டுங்க. a2க்கு வந்து ஃபோர்ஸ் டிவைட் பை மாஸ் ஆஃப் தி பிளாக் போட்டுங்க. கார் அது போட்டுங்க கேபிட்டல் M வந்துடும். இந்த F காமனா கேன்சல் பண்ணிருங்க. அப்போ 1 பை எஃபெக்டிவ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பார்த்தீங்கன்னா 1 பை ஸ்மால் m பிளஸ் 1 பை கேபிட்டல் M. இது எல்சிஎம் எடுத்துட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா எஃபெக்டிவ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க கேபிட்டல் M இன்டு ஸ்மால் m டிவைட் பை கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m அப்படின்னு நமக்கு கிடைக்குதுங்களா? இந்த எஃபெக்டிவ் மாஸை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க நமக்கு டைம் பீரியட் கிடைக்கும். ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π√m இன்டு ஸ்மால் m டிவைட் பை கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m இன்ட்டு ஆல்ரெடி ஒரு k இருக்குதுங்களா அது இன்ட்டு k அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. இது ஒரு நல்ல கான்செப்சுவல் கொஸ்டின். A uniform plate of mass m stays horizontally and symmetrically on two wheels rotating in opposite directions. The separation between the wheel is L. The friction coefficient between each wheel and the plate is mu. Find the time period of oscillation of the plate if it is slightly displaced along its length and released. அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க இங்க ஒரு வீல் இருக்கு, இங்க ஒரு வீல் இருக்கு. இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. ஒரு ஸ்லாப் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனுடைய மாஸ் m, இந்த mg ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுதுன்றதுங்க. இங்க ஃபர்ஸ்ட் வீல் வந்து இங்க நார்மல் ரியாக்ஷன் n1 எக்ஸைட் பண்ணுது, செகண்ட் வீல் n2 எக்ஸைட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீல் மேல இருக்கிற பார்ட் ஆஃப் தி பிளாங்க்கும் செகண்ட் வீல் மேல இருக்கிற பார்ட் ஆஃப் தி பிளாங்க்கும் இனிஷியலா வந்து ஈக்குவலா இருக்கு. அதனால n1 = n2 அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்றேன்னா நான் இந்த பிளாங்கை வந்து இந்த டுவோர்ட்ஸ் லெஃப்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டுவோர்ட்ஸ் லெஃப்ட் வந்து எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி எடுத்தோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பக்கம் இப்படி ஷிஃப்ட் ஆயிருது. அப்போ எம்ஜி ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெலாசிட்டி ஆஃப் தி இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கு, இங்கே வெலாசிட்டி ஆஃப் தி வீல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இந்த பிளாங்க் வந்து என்ன பண்ணுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த வீல் மேலே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பிளாங்க் வந்து இந்த வீல் மேலே எக்ஸெக்ட் பண்ற ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்தோம்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த வீல் வந்து இந்த பிளாங்க் மேலே எக்ஸெக்ட் பண்ணும். அப்போ பாருங்க அந்த பிளாங்க் மேலே இந்த வீல் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸெக்ட் பண்றது. இந்த ஃபர்ஸ்ட் வீல் வந்து இந்த F1 வச்சுக்கலாம், இந்த செகண்ட் வீல் வந்து நம்ம F2ன்னு எடுத்துக்கலாம். F2ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கேயும் F1 வந்திருக்கணும், இது F2ன்னு வந்திருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் F1 F2 எடுத்திருக்கேன்னா இப்படி ஸ்மால் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் வீல் மேல பாருங்க இப்போ மாஸ் ஆஃப் தி அதாவது இந்த பிளாங்க் வந்து அதிகமான போர்ஷன் வந்து இங்க வந்து இந்த பிளாங்க் மேல வந்து ரெஸ்ட் ஆகுது, இந்த வீல் மேல ரெஸ்ட் ஆகுது, இங்க வந்து கம்மியா இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்ப இங்க வந்து நம்ம நார்மல் ரியாக்ஷன் வந்து இது N2, இது இங்க நார்மல் ரியாக்ஷன் N1ன்னு எடுத்தோம்னா இங்க வந்து எக்ஸ் போர்ஷன் வந்து அதிகமா இங்க வந்து என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வீல்ல வந்து எக்ஸ் போர்ஷன் அதிகமான பார்ட் வந்து ரெஸ்ட் ஆயிருக்கும். அப்போ N2 இருக்கு இல்லைங்களா, அந்த N2 மேல எவ்வளவு மாஸ் ஈக்குவலண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் மாஸ் பை டோட்டல் லெங்த் இன்ட்டு ஒரு எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி வந்திருக்கு இல்லைங்களா, அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு L/2 ஒரு பிளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு இன்ட்டு ஜி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா? L/2 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஜின்னு எடுத்துங்க. அதே மாதிரி N1 ஃபர்ஸ்ட் வீல் மேல எவ்வளவு மாஸ் இருக்குன்னா எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆயிட்டதுனால இங்க கொஞ்சம் மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீல் மேல மாஸ் கொஞ்சம் கம்மியான மாஸ் தான் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணனா மாஸ் பர் யூனிட் லெங்த் எவ்வளவு லெங்த் ஃபர்ஸ்ட் வீல் மேல ஆக்ட் ஆகுதுன்னா L/2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஜின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து N1 N2 டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்டா போட்டிருக்கேன் நான். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க டுவோர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா N2 வந்து அதிகமா இருக்கு N1 விட. அப்போ வந்து F2 வந்து கிரேட்டர் தென் F1ன்னு வரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து F2 மைனஸ் F1 எடுத்துக்கலாம். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் ரைட் வருது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நெட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ தட் இது ஆசிலேட்டரி மோஷன் வருது. சரிங்களா? இந்த நெட் ஃபோர்ஸ்க்கு நம்ம மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் Fக்கு வந்து ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா
ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ஃபார்முலா மியூ இன்ட்டு என் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அப்படி சரிங்களா? அப்போ இங்கே மியூ இன்ட்டு N2 போடுங்க F2க்கு. F1க்கு வந்து மியூ இன்ட்டு N1 அப்படின்னு எழுதிக்கிங்க. மியூ காமனாக எடுத்துக்கோங்க. அடுத்து N2 N1 சப்ஸ்டிட் பண்ணும்போது அதில் காமனாக என்னென்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா M by L இன்ட்டு G காமனாக எடுத்துட்டோம்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன போடலாம்னா N2 வேல்யூ வந்து L by 2 ப்ளஸ் எக்ஸ் L by 2 ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டு மைனஸ் போட்டு N1 போடும்போது L by 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? இந்த L by 2 இந்த L by 2 கேன்சல் ஆயிருது. இங்க வந்து MA தானப்பா இருக்கு, இந்த M கேன்சல் ஆயிருது. அப்போ A இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மியூ ஜி டிவைட் பை எல் இன்ட்டு இந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x தானே வருது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து நம்ம ஆக்சலரேஷன் வந்து ஃபோர்ஸ் டைரக்ஷனாக தான் இருக்கும், நெட் ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டா இருக்குன்னா ஒரு மைனஸை போட்டுருவோம். நமக்கு டெஃபினேஷன் என்ன தெரியும் சொல்லுங்க, A = மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல டெஃபினேஷன். இப்போ வந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்கப்பா, ஒமேகா ஸ்கொயர்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 2 மியூ ஜி பை எல்னு இருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா நம்ம ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 மியூ ஜி டிவைட் பை எல்னு எழுதிக்கலாமா? ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன வருது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மியூ ஜி டிவைட் பை எல்னு வருது. இப்போ டைம் பீரியடுக்கு தானே நமக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. டைம் பீரியட் ஃபார்முலா என்ன, 2π பை ஒமேகா. இதுல இருந்து டைம் பீரியட் t = 2π பை ஒமேகாவை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, ரூட் ஆஃப் L by 2 மியூ ஜி. ஸோ திஸ் இஸ் தி டைம் பீரியட் ஆஃப் A ஆசிலேட்டிங் திஸ் பிளாங்க் அப்படின்னு நம்ம கரெக்டான ஆன்சர் கிடைக்குது.